அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் வீடுகளில் இருந்து உடைமைகளுடன் மக்கள் வெளியேறுகின்றனர். நெல்லை சந்திப்பு பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் உடைமைகளுடன் மக்கள் வெளியேறுகின்றனர். அது குறித்தான அண்மை செய்திகளையும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இடுப்பளவு தண்ணீரில் கையில் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வெளியேறுகின்றனர். நெல்லையில் வீடுகளில் இருந்து உடைமைகளுடன் மக்கள் வெளியேறுகின்றனர். நெல்லை சந்திப்பு பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் மக்கள் உடைமைகளுடன் வெளியேறுகின்றனர். வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் மக்கள் உடைமைகளுடன் வெளியேறுகின்றனர். வீடுகளில் இருந்து வெளியேறி நிவாரண முகாம்களுக்கு செல்கின்றனர் நெல்லை மக்கள். இடுப்பளவு தண்ணீரில் கையில் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வெளியேறுகின்றனர். கனமழை காரணமாக நெல்லை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் நெல்லையில் வீடுகளில் இருந்து உடைமைகளுடன் மக்கள் வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் மக்கள் உடைமைகளுடன் வெளியேறுகின்றனர். வீடுகளில் இருந்து வெளியேறி நிவாரண முகாம்களுக்கு செல்கின்றனர் நெல்லை மக்கள். இடுப்பளவு தண்ணீரில் கையில் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வெளியேறுகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். தற்பொழுது நெல்லையில் மக்கள் உடைமைகளுடன் வெளியேறுகின்றனர். அவர்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்கின்றனர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லையில் பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகினது. பொதுவாக பொதுமக்கள் கீழ்த்தளம் மற்றும் தரைவழித்தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுடைய உடைமைகள் மிகுந்த பாதிப்புள்ளாகி அனைத்துமே வீணாகி போய்விட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் தான் இருக்கின்ற முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தற்போது நீரின் வழியே பாதுகாப்பான இடத்துக்கு பயணிக்க துவங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே நெல்லையில் 62 சென்டிமீட்டர் மழையளவானது அதிகமாக பெய்திருந்தாலும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல அருகில் இருக்கக்கூடிய ஏரிகளும் நிரம்பி வழிந்து இருக்க சூழலில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய உடைமைகள் முழுமையாக வீணாகிவிட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் அனைவரும் தங்கள் கைகளில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு மீட்பு பணியாளர்களிடம் தற்போது அவர்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பகுதி மக்களுமே தற்போது பாதிக்கப்பட்டிருக்க சூழலில் நெல்லையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கிராமங்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அங்கே கடந்த 2 நாட்களாக மின்சாரமானது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால்தான் தற்போது காவல்துறை மற்றும் பேரிடர் மீட்பு சார்பில் அனைத்து இடங்களிலுமே போட் அனுப்பப்பட்டிருக்குது. அதே போல போட் வராத இடத்தில் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து முகாம்களை நோக்கி பயணிக்க துவங்கியிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு ஒரு வேதனையாக காட்சியாக இருக்கிறது. தனது சொந்த வீட்டை விட்டுவிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மழைநீரில் தற்போது வீணாகிவிட்டது என்ற காரணத்தினால் இருக்கிற பொருட்களை மட்டும் கையில் இருக்க பொருட்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் தற்போது பாதுகாப்பான இடத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். முதியவர்கள் கூட நடக்க முடியாத ஒரு சூழல் தற்போது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் அவர்கள் இருக்க சென்ற இடப்பகுதிக்கு செல்ல முடியவில்லை என்ற காரணத்தினால்தான் தற்போது அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கையில் கிடைத்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வயதானவர்கள் மற்றும் சிறுவர்கள், பெண்கள் என அனைவருமே நடந்து தற்போது பாதுகாப்பான ஒரு மேடான பகுதிக்கு நடக்க துவங்கி இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக அவர்கள் நீரிலேயே இருந்தார்கள். கடந்த 2 நாட்களாக இந்த அளவு மழை பெய்யும் அவர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. பெய்த மிக கனமழை 62 சென்டிமீட்டர் என்பது பெரும்பான்மை சமதளத்தில் பெய்யாத ஒரு மழையாகும். அந்த மழையை தற்போது யாருமே எதிர்பார்க்கவில்லை. இதன் காரணமாகவே குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்த காரணத்தினால் பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை இழந்து தற்போது பாதுகாப்பான இடத்துக்கு கையில் கிடைத்த பொருட்களை மட்டும் எடுத்து சொல்கிறார்கள். இது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காட்சியாகவே இருக்கிறது. சிறுவர்கள், முதியவர்கள் என அனைவருமே தற்போது தங்கள் கையில் கிடைத்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்கள் பாதுகாப்பான பகுதிக்கு பயணிக்க துவங்கியிருக்கிறார்கள் நெல்லையில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.